ஒருத்தர் அ தன்னோட நண்பருக்கு ஒரு பெரிய தொகைய கடனா குடுத்தார். ஏன்னா, அந்த நண்பர் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தாரு. திடீர்னு அவருக்கும், அவர் மனைவிக்கும் சேர்த்து வேல போயிடுச்சு. 2 குழந்தைகள் இருந்தாங்க. 2 பேரையும் வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்கூல்ல ஃபீஸு, வீட்டு வாடகை அப்படின்னு நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால அவர் வந்து கடன் குடுத்தாரு. அ அதுக்கப்புறம் அவங்கள்ல ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைச்சுச்சு. ரொம்ப நல்ல வேலையே கிடைச்சது. அவர் நினைச்சிருந்தா அந்த கடன திரும்ப குடுத்துருக்க முடியும். ஆனா, அவரு இந்த நண்பர் கூட பேசிக்கிட்டே இருந்தாரு. எப்பவும் போல ஃப்ரெண்டாவே இருந்தாரே ஒழிய, கடன திரும்ப குடுக்கவே இல்ல. அத அவரு 2, 3 தடவ கேட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவரு பேசல. பேசாம விட்டுட்டாரு. கேட்கவே இல்ல அந்த கடன. அவரு வந்தா "என்னப்பா?" அப்படின்ற மாரி அந்த லெவல்லயே வச்சிருந்தாரு. திரும்ப ஒரு தடவ இந்த பிள்ளைகள் பெரியதானதும், இந்த பிள்ளைகளுக்கு காலேஜ் போக வேண்டிய டைம்ல ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டது. அப்ப அந்த நண்பர் திரும்பவும் இவர்கிட்ட வந்து கடன் கேட்டாரு. இவர் சொல்லிட்டாரு, "என்கிட்ட காசு இல்லன்னு." அப்ப அவரு கேட்டாரு, "என்ன நீ இவ்ளோ பணக்காரனா இருக்க, இவ்ளோ வச்சிருக்க, என்ன தரமாட்டேங்கிற?" அப்படின்னு. "உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையான்னு?" அவர் சொன்னாரு, "எப்பா ஒரு தடவ நம்ம மன்னிக்கலாம். ஆனா நீ செஞ்ச தப்ப நான் மறந்துற முடியாது. ஏன்னா எனக்கு தெரியுது. உன்னால திருப்பி தர்றதுக்கான வசதிகள் வந்தும், நீ என்னோட கடன திருப்பி தரணும்னு நினைக்கவே இல்ல. அதனால தான் நான் உனக்கு திரும்ப தரமாட்டேன்னு சொன்னேன்." அப்படின்னு உள்ளத சொல்லிட்டாரு. நம்மள சுத்தி நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்களோட தேவைகளுக்கு நம்மகிட்ட வந்து கேட்கறாங்க. நன்மைகளை பெற்றுக்கொண்டு திரும்ப போயிடுறாங்க. நாம அவங்கள மன்னிச்சு திரும்ப சாதாரணமா பேச ஆரம்பிக்கும்போது, திரும்பவும் உதவிகள் கேட்டு தான் வராங்களே ஒழிய, நம்மை நேசிக்கிறவங்களாகவோ, தன்னுடைய தவறை உணர்ந்தவர்களாவோ அவங்க வர்றதே இல்ல. அது நம்ம லைஃப்ல ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்க வேண்டிய விஷயம். யாரையும், எந்த தவறையும் நாம மன்னிக்கலாம். ஆனால் அந்த தவறுகள்ல இருந்து நாம பாடம் படிச்சு தான் ஆகணும். இல்லையா இருந்தா, திரும்ப திரும்ப நாம தான் நஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆகையினால யாரா இருந்தாலும் சரி, மன்னிக்கிறது தப்பில்ல. ஆனா, பாடங்களை படிக்க தவறாம இருப்போம்.